தற்பொழுது மதுரையில் நடைபெற்று வரும் முருகர் மாநாடை முன்னிட்டு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று பிற்பகல் நடைபெறும் மாநாட்டிற்கு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அருண், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, மதுரை பாண்டிகோவில் அருகே இருக்கக்கூடிய அம்மா திடலில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது திட்டமிடப்பட்டு இந்து முன்னணி சார்பில் இந்த மாநாடானது நடைபெற்று வருகிறது. காலை முதலே ஏராளமான பக்தர்கள் மதுரை மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் பல்வேறு இந்து அமைப்பினரும் அதே போல ஏராளமான பக்தர்களும் சாரசாரியாக வாகனங்களில் அணிவகுத்து வந்து வண்ணமே இருந்தார்கள். நிலையில்தான் மதுரை மாநகர் பகுதி மற்றும் புறநகர் பகுதியில் இணைக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வருகை தரக்கூடிய வாகனங்கள் குறித்த ஒரு விவரங்களை காவல்துறை சார்பில் தொடர்ச்சியாக கணக்கீடு செய்யப்பட்டு இந்த வாகனங்களில் எத்தனை பேர் வருகிறார்கள் என்ற விவரமும் அவர்களுடைய வாகன பதிவெண்களும் குறித்து வைக்கப்பட்ட பின்புதான் இந்த வாகனங்களானது மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதி வழியாக வரக்கூடிய வாகனங்களை உள்ளே செல்ல இந்த மாநாட்டு திடலுக்கு உள்ளே செல்ல அனுமதிக்கிறார்கள். அதே போல மாநாட்டு திடல் பகுதியை சுற்றியில் இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகள், குறிப்பாக விரவனூர் சுற்றுச்சாலை, பாண்டிகோவில் சுற்றுச்சாலை, மதுரையுடைய சிந்தாமணி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் முழுவதுமே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகளில் எல்லாம் காவல்துறை சார்பில் அங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு முகாம்கள் மூலம் பந்தல் அமைக்கப்பட்டு வாகனங்களுடைய விவரங்கள் கண்டறியப்பட்ட பிறகுதான் இந்த மாநாட்டு திடலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களை அதே போல அந்த மக்களையும் காவல்துறை சார்பில் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக மதுரை பொறுத்தவரை போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் விமான நிலைய சாலை வழியாக சுற்றி செல்வதற்கும் அதே போல ராமநாதபுரம், சிவகங்கை, பரமக்குடி, மானாமதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் மேலூர் வழியாக சுற்றுச்சாலை வழியாக செல்லக்கூடிய வகையிலும் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வாகனங்கள் முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு காவல்துறை சார்பில் முழுவதுமாக பதிவு செய்யப்பட்ட பிறகே அந்த வாகனத்தில் வருகை தரக்கூடிய விவரங்களும் கண்டறியப்பட்டுத்தான் இந்த மாநாட்டிற்கான அனுமதி என்பது காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் தொடர்ச்சியாக அதிகாலை முதலே ஈடுபட்டு வருகிறார்கள். மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என இந்த மாநாட்டு குழுவினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் வருபவருடைய விவரங்கள் என்பது தொடர்ச்சியாக காவல்துறை சார்பில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மாநாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது நிறைவேற்ற நிலையில் தொடர்ச்சியாக மாநாட்டிற்கு வருகை தருபவர்களுடைய பாதுகாப்பு கருதியும் மாநாட்டிற்கு வருகை தருபவர்களுடைய விவரங்கள் முழுவதும் கண்டறியப்பட்டு வருகிறது. மாநாடு சரியாக 3 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும் என ஏற்பாடு திட்டமிடப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்த வண்ணமே இருந்து வருகிறார்கள். அஸ்வினி, விரிவான தகவலுக்கு நன்றி அருண்.